வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஏவுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது வந்து வந்துச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து யாராவது வந்து டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணி ஆஸ் யூசுவல் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து போனீங்கன்னாவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ எம்பிஏவா இருந்தாலும் சரி, எம்சிஏவா இருந்தாலும் சரி, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலோகேட் ஆயிருக்குது அப்படின்றத ஃபைனலா சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொன்று த கேண்டிடேட் should report the principal dean director of the above college allotted to the original document for on or before 31/2025 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். எதுக்கு இந்த 1 மந்த் அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து டிஎன்இஏ அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கே வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தான் டைம். என்னன்னு தெரியல. பல வருஷமா இதான் வேணும். காலேஜ் ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்றது செப்டம்பர் 1ல இருந்து தான் வந்து காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 31/8/2025 ஆகஸ்டுக்குள்ள வந்து இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு காலேஜுக்கு போகல அப்படின்னா உங்களுக்கு அலோகேட் ஆன சீட் அப்படின்றது வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த 1 மந்த் டைம் இருக்கு. இந்த 1 மந்த் டைமுக்கு நீங்க வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் அலோகேட் ஆயிருக்கோ அந்த காலேஜுக்கு போகலாம். ஸோ போகும்போது என்னெல்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இங்க மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, டான்ஸ் ஹால் டிக்கெட், அதே மாதிரி வந்து யூனிட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட், மெடிக்கல் ஃபிட்னஸ் அப்புறம் 4 காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் போட்டோ. மெடிக்கல் ஃபிட்னஸ் சில காலேஜஸ்ல கேட்பாங்க, சில காலேஜஸ்ல வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலாட்மெண்ட்ங்கிறது எதை வச்சு அப்படின்னா நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதை வச்சு தான் வந்து இந்த அலாட்மெண்ட் அப்படின்றது வந்து இதுலேயே வந்து அதுதான் பார்த்தீங்கன்னா the allotment had been based on the information furnished by the candidate in his care on verification of the certificates. If candidate is found to be not satisfying the eligibility rules or not producing the above original certificates, or if there is a discrepancy between the candidate details mentioned earlier and the original produced by the candidate, the principal of the college is empowered to deny admission to him or her selection, and the allotment will stand cancelled. This fact is to be intimated to the secretary, the Tamil Nadu MBA MC by Government College of Technology, Coimbatore, and concerned authorities at once. Candidate is advised to have sufficient number of copies of the certificates, as the originals will be retained in college for some time for verification. Candidates are also informed that hostel facilities in the allotted colleges are not guaranteed and they may have to make their own arrangements for their stay. Under any circumstance, the college of the study allotted will not be இனி வந்து இது எதுவுமே வந்து மாற்ற மாட்டாங்க. ஸோ இதுதான் ஜென்ரலாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரீஃபண்டுக்கும் வெளியே போட்டாங்க. இப்போ இதுல அலோகேட் ஆன காலேஜ் எனக்கு வேண்டாம், எனக்கு ரீஃபண்ட் அப்ளை பண்ணுங்க, நீங்க அப்ளை பண்ணி அனுப்புனீங்க 5000 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா வந்து 4000 ரூபாய் வந்து டைம் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டைம் அப்படின்றது ஒரு ஜனவரிக்கு அப்புறம் தான். ஏன்னா டிசம்பர் 31 வரைக்கும் டைம் கொடுத்துருவாங்க இந்த ரீஃபண்ட் வைக்க. அதுக்கப்புறம் கிளைம் ஆகி வர்றது அப்படின்றது ஜனவரி இல்லை பிப்ரவரியிலயோ வந்து அப்படின்றது உங்களோட அக்கௌண்ட். ஸோ அது வைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த கிளைமிங் த இன்ஸ்டிடியூட் ஃபார் செக்ரட்டரி தமிழ்நாடு பிஎம்பி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்க வந்து ரீஃபண்டுக்கான ஃபார்மெட் வந்து நம்ம வெப்சைட்லேயே வந்து போட்டு வந்து கிளிக் பண்ணி பார்த்து இதுதான் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது. வேற ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்து